குட் ஈவினிங் ஜூனியர்ஸ். அப்பீல் சம்பந்தமாக சிஆர்பிசியில் சாப்டர் 29 செக்ஷன் 372 இதை பற்றி சொல்லுது. அதே போல் பிஎன்எஸ்எஸில் சாப்டர் 31 செக்ஷன் 413 இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ஹெட்டிங் பாருங்கள், நோ அப்பீல் டு லை, அதாவது அப்பீலே கிடையாது. எப்போ கிடையாதுன்னா, பொதுவாக அப்பீல் கிடையாது. அதுக்கப்புறம் அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட், அதாவது வேறு வகையில் சொல்லப்பட்டால் அன்றி அப்பீல் கிடையாது. அப்போ வேறு வகையில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம பேராகிராஃபை பார்த்தோம்னா, நோ அப்பீல் ஷல் லை, அதாவது ஃப்ரம் எனி ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் ஆஃப் ஏ கிரிமினல் கோர்ட், ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் அந்த உத்தரவிலிருந்து எந்த ஒரு அப்பீலும் கிடையாது சொல்லிட்டு, எக்ஸப்ட் தவிர இந்த சட்டத்தாலும், ஃபார் திஸ் கோடு இந்த சிஆர்பிசி சட்டத்தாலும் அல்லது தற்போது நடைமுறையில் உள்ள வேறு எந்த சட்டத்தாலும் சொல்லப்பட்ட வகைகளை தவிர அப்பீல் எதுவும் கிடையாது. இதுதான் சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரொவைடருக்கு கீழே அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009 அமெண்ட்மெண்ட் மூலமாக இங்கே சேர்த்தாங்க சிஆர்பிசியில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விக்டிம் இருக்காங்க இல்லையா, விக்டிம்ன்றக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா 2 சப்செக்ஷன் WAங்கிறது அதில் டெஃபினிஷனில் இருக்குது. அதாவது அந்த விக்டிமோட கார்டியன் ஆர் லீகல் ஹேர் எல்லாமே விக்டிம் அந்த டெஃபினிஷனுக்குள்ளே இன்க்ளூட் ஆவாங்க. அவங்களுக்கும் ரைட் டு ப்ரிஃபர் அண்ட் அப்பீல், அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதை எதிர்த்துற அந்த ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 3 விஷயத்தை எதிர்த்து அந்த ரைட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விடுதலை பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த அக்யூஸ்டை விடுதலை பண்ணியிருந்தாங்கன்னா அதை எதிர்த்து அந்த விக்டிமுக்கு அப்பீல் போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அல்லது கொஞ்சம் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எதிர்த்து அப்பீல் போகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, அந்த விக்டிமுக்கு காம்பன்சேஷன் போடுவாங்க, இழப்பீடு, அது கொஞ்சமாக இருக்குது, அதை எதிர்த்தும் அப்பீல் போகலாம். இந்த 3 விஷயத்தை எதிர்த்தும் போகலாம். மற்றும் பொதுவாக தண்டனை பெற்ற உடனே அந்த தண்டனை எதிர்த்து எந்தெந்த கோர்ட்டுக்கெல்லாம் அப்பீல் ஃபைல் பண்ணலான்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் இவங்க அப்பீல் ஃபைல் பண்ணலாங்கிறத அந்த ப்ரொவிசோவில் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த அப்பீல் சம்மந்தமான முதல் செக்ஷனில் சொல்லப்பட்ட விஷயம். அதே போல் பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 413 சேம் கண்டென்ட் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. சரிங்களா? தேங்க்யூ.